செங்கோட்டை அருகே ஏற்பட்ட கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 8 பேர் பலியாகி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கார் குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். நாட்டின் தலைநகரான டெல்லியில், அதுவும் செங்கோட்டைக்கு அருகில் கார் குண்டு வெடிப்பு நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் உச்சகட்ட எச்சரிக்கையும் அந்த பகுதியில் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், ஒரு உச்சகட்ட பதட்டமான சூழல் தலைநகரில் நிலவரதை நம்ம பார்க்க முடிகிறது. எப்படி இந்த சம்பவம் நடந்தது? இப்ப 8 பேர் பலிங்கிற அளவுக்கு விவரங்கள் வந்திருக்கு. இந்த சேதம் பற்றிய விவரங்கள் எல்லாம் என்ன? கண்டிப்பாக நீங்க சொல்றது மாதிரி இந்த வெடிகுண்டு விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து தலைநகர் டெல்லி முழுவதுமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் தலைநகர் டெல்லியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க டெல்லி முழுவதுமே டெல்லி போலீசாருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு என்பது மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் இல்லம், குடியரசுத் தலைவர் மாளிகை, எதிர்கட்சி தலைவர்கள், முக்கியமான விஐபிக்களுடைய வீடுகள், நாடாளுமன்றம், இந்தியா கேட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல பாதுகாப்பு என்பது டெல்லி போலீசாரால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் தலைநகர் டெல்லியில இருக்கின்ற செங்கோட்டை அருகே ஒரு கார் வெடிகுண்டு விபத்து என்பது நடந்திருக்கிறது. இன்று மாலை 6:55 மணிக்கு தான் இந்த வெடிகுண்டு விபத்து என்பது நடந்திருக்கிறது. செங்கோட்டை அருகே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிறது. அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார் தான் திடீரென்று 6:55 மணிக்கு வெடித்திருக்கிறது. மெட்ரோ ஸ்டேஷன் கேட் நம்பர் 1 அருகே தான் இந்த கார் நிறுத்தப்பட்டிருந்திருக்கிறது. முதல்ல அந்த கார் வெடித்ததன் காரணமாக பெரிய அளவுல தீ பற்றி எரிந்திருக்கிறது. அந்த தீ முதல்ல அந்த வெடிகுண்டு வெடித்த அந்த கார்ல இருந்து பரவி மற்ற கார்களையும் பரவி இருக்கிறது. இதன் காரணமாக சுமார் 10க்கும் மேற்பட்ட கார்கள் தீக்கு இரையாகி இருக்கிறது. இந்த வெடிகுண்டு சம்பவம் நடந்த உடனேயே அங்கு போலீசாரா வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான தீயணைப்பு வாகனங்கள் வந்திருக்கின்றன. அவர்கள் தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் 6:55 மணிக்கு நடந்த இந்த சம்பவம் என்பது தலைநகர் டெல்லி முழுவதுமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக 8 பேர் பலியாகி இருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் அறிய வருகிறது. 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த காயமடைந்தவர்கள் அனைவருமே அந்த பகுதி அருகே இருக்கின்ற LNJP மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த திடீர் இந்த வெடிகுண்டு சம்பவம் என்பது தலைநகர் டெல்லி முழுவதுமே ஒரு தீப்பற்றி எரியும் ஒரு சம்பவமாகவே பரவி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்ல இன்றைக்கு ஏராளமான கிலோகிராம்ல வெடிப்பொருட்கள் என்பது இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 7 பேர் கைதாகியிருக்கிறார்கள். AK-47 ரக துப்பாக்கியும் அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் தானாகவே வெடித்ததா என்பது பற்றியெல்லாம் தற்போது விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டெல்லியை பொறுத்தவரையில் அந்த ரெட் ஃபோர்ட் என்பது மிகவும் 24 மணி நேரமும் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாகவே இருக்கிறது. ஏனென்றால் அந்த பகுதியில்தான் சுதந்திர தின விழா என்பது நடைபெறும். அதன் காரணத்தான் அந்த பகுதியில் எப்போ பார்த்தாலும் நாடு முழுவதிலிருந்து மட்டுமல்லாமல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வது என்பது வழக்கமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதி என்பது மிகவும் பாதுகாக்கப்பட்ட டெல்லி போலீசார் மட்டுமல்லாமல் CRPF போலீசாரும் அந்த பகுதியில பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவது என்பது வழக்கமான ஒன்றாக தான் இருக்கிறது. மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியில இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது என்பது மிகவும் பதட்டமான ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு சம்பவமாகவே இருக்கிறது. ஏனென்றால் தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் பாதுகாப்பு என்பது உள்துறை அமைச்சருக்கு கீழ் வருகின்ற
டெல்லி போலீசாரினுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது. அந்த பகுதியில் அது மட்டுமல்லாமல் இந்த செங்கோட்டை பகுதியில் 24 மணி நேரமும் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது என்பது மிகவும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையாகவே பார்க்கப்படுகிறது. டெல்லி போலீசாருடன் மட்டுமல்லாமல் என்ஐஏ அதிகாரிகளும் அங்கு விரைந்திருக்கிறார்கள். வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்களும் இங்கு வந்து விரைந்திருக்கிறார்கள். இந்த காரில் மட்டும்தான் வெடிகுண்டு வைத்து வெடிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அருகாமையில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற அந்த பார்க்கிங்ல நிறுத்தப்பட்டிருக்கின்ற கார்கள்ல வேறு ஏதாவது வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது பற்றியெல்லாம் கண்டறிவதற்காக இங்கு ஏராளமான வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. ஏராளமான தீயணைப்பு வாகனங்கள் வந்திருக்கின்றன. இந்த இடம் என்பது மிகவும் ஒரு பதட்டமான ஒரு இடமாகவே நாம் பார்க்க முடிகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தலைநகர் டெல்லி முழுவதுமே வந்து பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரயில் நிலையங்கள், இந்தியா கேட் பகுதி, பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லம், குடியரசுத் தலைவர் மாளிகை, இந்தியா கேட், அதே போன்று பார்லிமெண்ட் இருக்கின்ற இடம், அமைச்சர்களுடைய இல்லங்கள் என்ற பல இடங்கள்ல வந்து பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மக்கள் அதிகமாக கூடுகின்ற இந்த மார்க்கெட் இடங்கள்ல, மால், இது போன்ற இடங்கள் எல்லாம் பாதுகாப்பு, விமான நிலையம், ரயில் நிலையங்கள் எல்லாம் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி மட்டுமல்லாமல் தற்போது மும்பை உள்ளிட்ட இடங்களிலும் வந்து பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் இன்றைக்கு காலையில் தான் தலைநகர் டெல்லி அருகே இருக்கின்ற ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்ல வந்து பல கிலோ பெரும்பாலும் உள்ள வெடிப்பொருட்கள் என்பது கண்டறியப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் இந்த தலைநகர் டெல்லியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஃபரிதாபாத் என்பது தலைநகர் டெல்லியில் இருந்து இன்றைக்கு தற்போது வெடிகுண்டு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்ற இடத்திலிருந்து சுமார் 22-25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஃபரிதாபாத் என்ற இடம் இருக்கிறது. ஃபரிதாபாத் என்பது ஹரியானா மாநிலத்திற்கும் டெல்லிக்கும் இடையேயான அந்த எல்லை பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியில் வைத்துதான் இன்றைய தினம் போலீசார் அந்த வெடிப்பொருட்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். 7 பேர் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கும் அந்த வெடிப்பொருட்கள் கண்டறியப்பட்டிருக்கின்ற அந்த சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா? இது தலைநகர் டெல்லியில் மட்டும்தான் இது போன்ற சம்பவம் நடத்துவதற்கு ஏதாவது திட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதா, இல்லது இது பரவலாக நடத்தப்படுமா என்பது பற்றியெல்லாம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டெல்லி போலீசார் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் என்ஐஏ அதிகாரிகளும் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். டெல்லியை பொறுத்தவரையில் உள்துறை அமைச்சகத்திற்கு கீழே இருக்கின்ற டெல்லி போலீசாருடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்திருப்பதன் காரணமாக உள்துறை அமைச்சகம் டெல்லி போலீசாரிடம் அறிக்கை கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் எவ்வாறு நடைபெற்றிருக்கிறது, வெடிகுண்டு வைக்கப்பட்ட அந்த கார் தான் வெடித்திருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக அந்த கார் வெடித்ததா என்பது பற்றியெல்லாம் இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த மாலையில் நடந்த இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இதுவரை 8 அல்லது 9 பேர் பலியாயிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதில் முதல் கட்ட ஒரு தகவலாக இருக்கிறது. 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் அனைவருமே வந்து டெல்லியில் இருக்கின்ற LNJP மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டெல்லியில் நடைபெற்ற இந்த சம்பவம் என்பது மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே நாம் கூற முடியும். மிக பதட்டமான ஒரு சூழல் தான். இதுவரைக்கு கேட்டிராத ஒரு பெரிய சத்தத்தோடு இந்த வெடிச்சத்தத்தை கேட்டதா அந்த சம்பவ இடத்துல இருந்தவங்களும் சொன்னதான சமூக வலைதள பதிவுகள் எல்லாம் நம்ம இப்போது பார்க்க முடிகிறது. 8 பேர் பலி அப்படிங்கிறதும் ரொம்ப அதிர்ச்சிகரமான நிகழ்வா இருக்கு ராமகிருஷ்ணன். இன்னொன்று, டெல்லி ஏற்கனவே இப்போதான் ஒரு ஹெல்த் எமர்ஜென்சிங்கிற அளவுக்கான ஒரு சூழலை கடந்து வந்தது, அதற்கான போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருந்ததை பார்த்தோம். இன்னொரு பக்கம் இது போல ஒரு பதற்றமான குண்டுவெடிப்பு தலைநகர் அப்படிங்கிறப்ப டெல்லியே ஒரு மோசமான ஒரு பதற்றமான சூழலுக்கு மாறி இருக்கா? கண்டிப்பாக டெல்லியை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற சம்பவங்கள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்ததை நாம் ஏற்கனவே பல காலங்கள்ல வந்து நாம பார்த்திருக்கோம். இந்த டெல்லி செங்கோட்டை அருகேயும் இது போன்று குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கிறது. பல இடங்கள்ல வந்து நடந்திருக்கிறது. தொடர் வெடிகுண்டு விபத்துக்கள் என்பதும் தலைநகர் டெல்லியில் நடத்தப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திருக்கிறோம். ஆனால் கடந்த சுமார் அண்மை ஆண்டுகள்ல வந்து இது போன்ற சம்பவங்கள் தலைநகர் டெல்லியில் நடக்காமல் இருந்திருக்கிறது. ஆனால்
திடீரென்று இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு என்ன காரணம்? இந்த காரில் வெடிகுண்டு வைக்கப்பட்டு நிரப்பப்பட்டு வெடிக்கப்பட்டதா அல்லது முதல் கட்ட விசாரணையில அது மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று, காரில் வெடிகுண்டு வைத்து வெடிக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணத்தால் அந்த கார் வெடித்ததா என்பது முதல் கட்ட விசாரணையில் இதுவரை தெரியப்படுத்தவில்லை. ஆனால் அந்த சம்பவம் நடந்ததை வைத்து பார்க்கும்போது அது வெடிகுண்டு வெடிக்கப்பட்ட ஒரு சம்பவமாகத்தான் முதல் கட்ட பார்வை என்பது பார்க்கப்படுகிறது. जानकारी मिली और एक ऐसा धमाका देख रहे हैं कि इतना गंभीर हो सकता है, कैजुअलिटी से बहुत ज्यादा है। कैजुअलिटी सुरक्षा के नजरिए से कितने हैं उसका आंकड़ा क्या अभी आया है? इंजर्ड कितने हैं, कितनी कैजुअलिटीज है वो आंकड़ा आया है अभी तक? सर अभी तक क्या हालात हैं यहाँ के? पुलिस के आला अधिकारी अब मौके पर पहुँच रहे हैं, तमाम सवाल। सर फिर भी यहाँ पे कितनी कैजुअलिटीज हैं, क्या सिचुएशन? एक मिनट आप लोग सर इस इंसिडेंट को आप कैसे ट्रीट कर रहे हैं? इट्स एन एक्सीडेंट और यू आर ट्रीटिंग एज एन अटैक। अभी लेट मी फाइंड आउट व्हाट हैज जी सर, अभी आप इस घटना को किस तरीके से ट्रीट कर रहे हैं सर? सर क्या कहना चाहेंगे सर? नरेंद्र आ गया सर, एक बेसिक इन्फॉर्मेशन ताकि अफवाह न उड़े, इतना आप जानकारी दे दीजिए क्या आखिर में मिला, इतना बता दीजिए। एक मिनट पहले हमको देखने दीजिए, आप अभी मत। इट्स टू अर्ली टू से एनीथिंग, बाद में बताएंगे आपको, है ना? इट्स टू अर्ली टू से एनीथिंग। बट फिर भी सर कितनी कैजुअलिटी हुई है सर? किशोर सर कितनी कैजुअलिटी हुई है? कुछ बेसिक आप इतना जो अफवाह ना उड़े। अभी कुछ नहीं है, अभी आई एम जस्ट गोइंग टू द साइट, यू पीपल आर इन बिटवीन, आई डोंट हैव एनी आईडिया कितना इंजरी का। अरे भाई हम नहीं सर क्या हुआ आज क्या हुआ सर? एक मिनट प्लीज थोड़ा स्पेस உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.